மார்கன் ஒரு அன்மாஸ்க்டு சைக்கோ கில்லர் சீரியஸ் ஆஃப் கில்லிங்ஸ் பண்றான். எதுக்காக கொலை பண்றான், கொலை பண்றவங்க யாரு அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான மர்டர் மிஸ்டரி த்ரில்லருக்கான பேஸ்லைன் தான் இந்த மார்கன் படத்தோட பேஸ்லைனும். இந்த மார்கன் பட ரிவ்யூவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். அதாவது இது இப்படி பண்ணா நம்மள பூமர்னு சொல்லிடுவாங்களோ, கிரிஞ்சா ஏன்டா பேசுற அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அதை வந்து மற்றவங்களுக்காக ஜட்மெண்டெல்லாம் நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க பேசணும்னு நினைக்கிறத பேசிடுங்க. அது பூமராவே இருக்கட்டும், கிரிஞ்சாவே இருக்கட்டும், ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த விஷயத்த சொல்லாமே இருந்துடாதீங்க. அண்ட் அதே சமயம் நீங்க ஒரு விஷயத்த ரிசீவ் பண்ணும்போதும் நீங்க யோசிச்சிங்களே, நம்ம சொன்னது தப்பா நினைச்சுப்பாங்களோ, பூமர்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு அந்த மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. அவங்க என்னதான் அந்த விஷயத்து மூலியமா சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத நல்லா லிசன் பண்ணி அவங்களுக்கும் உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. மார்கன் இந்த படத்தை வந்து லேட்டா தான் நான் பார்த்தேன் தேட்டர்ல. நிறைய பேர் போய் பார்க்க சொல்லி இந்த படத்துக்கு ஸ்பாய்லர் எல்லாமே வந்து ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸே வந்து சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். எனக்கு விஜய் ஆண்டனி படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டீரியோடிபிக்கலா தான் இருக்கும். ஒரு மாஸ் அந்த மாதிரி தானே காட்ட போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பட் அதுல அப்பாற்பட்ட படம் தான் கொலை அப்படிங்கிற ஒரு படம், அதுக்கப்புறம் கொலைகாரன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த ரெண்டு படமுமே வந்து அவரோட பிலிமோகிராஃபிலே வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன், அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த மார்கன். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ப்ரைஸ் தான் எனக்கு படம் பார்க்க ஆரம்பிச்சது. ஏன்னா ட்ரைலர் நான் பார்க்கல. இந்த படம் எந்த ஜான்ரான்னு தெரியாது, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியாது. விஜய் ஆண்டனி தான் மியூசிக் போட்டிருக்காருன்னு நான் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா ரிவ்யூ வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோலையும் சொல்றேன். சில படங்கள், பெரிய ஹீரோக்கள் படங்கள் இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. எல்லாமே ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து கடைசியில ட்ரெய்லர் ப்ரோமோ எல்லாம் எல்லாமே பார்த்து தான் போக முடியும். பட் இந்த மாதிரி சில படங்களுக்கு அந்த படத்தை பத்தி தெரியாம அப்படிதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்துட்டு இருந்தோம். நம்ம டிவி பார்த்துட்டு இருந்த காலத்துல டிவில அப்பப்போ அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை கூட பார்க்காம டைரக்டா தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சில படங்கள்ல ட்ரைலரு, அந்த படத்துல நடிச்சவங்களே கொடுக்குற அந்த ப்ரொமோஷனல் ஈவெண்ட், ப்ரொமோஷனல் ஸ்பீச், இந்த ட்ரைலர் ஹிடன் டீடைல்ஸ், டீகோடிங்ஸ் இதெல்லாம் பார்க்காம ஃப்ரெஷ்ஷா ஒண்ணுமே தெரியாம பிளாங்கா போய் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தந்துச்சு இந்த படம். அந்த ஃபீல் உங்களுக்கும் எல்லா படத்துக்குமே தரும். அந்த படத்தை பத்தி எக்ஸ்போசரே இல்லாம போய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு எல்லா ரிவ்யூ வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்துலையும் நான் சொல்றேன், அந்த ஃபீலிங் வேற ஃபீலிங். மூவி லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அது என்னன்னு. அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஃபுல்லான ஒரு படம் தான் இந்த படம். கடைசி வரைக்குமே ஸ்டோரியில இதுதான் ட்விஸ்ட் அப்படின்னு வந்து என்னால கெஸ் பண்ண முடியல. மேபி நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ஜி5 அப்படின்னு அதுல இருக்கிற நிறைய வெப் சீரிஸ் பார்த்துட்டு, நிறைய த்ரில்லர் படம் பார்த்துட்டு நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணி இருக்க, அவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவலா இருக்கிற நீங்க வேணா கெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னால வந்து கெஸ்ஸே பண்ண முடியல இப்படிதான் இந்த படம் வந்து முடிய போகுது அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி லைன், டீடைலிங் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. நோட்டபிள் ஒர்க்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல தமிழ் அறிவு அப்படின்னு ஒரு கேரக்டர்ல அஜய் திஷான் நடிச்சிருக்காரு. ரொம்ப 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 ஒரு நேச்சுரலான ஆக்டிங். படத்தோட சோலே அவர் தானே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் படத்துக்கு ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டு நல்லாவே நடிச்சும் கொடுத்துருக்காரு. அண்ட் இன்னொன்னு இந்த படத்தோட ஸ்டோரி தாங்க. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் ஆனால் ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு நீங்க ஸ்பிரிச்சுவல்னு நினைச்சா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம், இல்ல ஃபேண்டசின்னு நினைச்சா ஃபேண்டசியாவுமே அந்த விஷயம் ஒர்க் ஆகும். ஒரு சின்ன க்ளூ வேணா சொல்றேன். பஞ்சபூதத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த மாதிரி வந்து இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எந்த வகையிலுமே வந்து எனக்கு படத்துக்குள்ள இது ஒட்டவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணவே இல்லை. படத்துக்குள்ள சூப்பரா பிளெண்ட் ஆகி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த விஷயம் இந்த படத்துல. அது மட்டும் ப்ராப்பரா எழுதி ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் பாக்குறதே வேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அந்த ஒரு எலமெண்ட் வச்சிருக்காங்க. அந்த போர்ஷன்ல வர சில விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் உண்மையிலேயே அதோட ஸ்டாண்டர்டை செட் பண்ணிச்சு. பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா யூனிக்கா தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டோட ஒர்க்கு தாண்டி சிச்சுவேஷனலா நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராகவே போட்டிருக்காரு விஜய் ஆண்டனி. எனக்கு பர்சனலாக அந்த லவ் சாங் பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்கறக்கும் கேட்கறக்கும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் எடிட் பேட்டர்ன் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த இந்த படத்துக்கு செட் பண்ணுது. இந்த படத்தோட டைரக்டருமே வந்து இதுக்கு முன்னாடி எடிட்டரா தான் நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. தெகிடி, சூதுக, முண்டாசுப்பட்டி, அட்டகத்தி, சரபம், இன்று நேற்று நாளை அப்படின்னு நிறைய ஐகானிக் பிலிமோட எடிட்டர் தான் லியோ ஜான் பால். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் படமுமே. ஸோ அதனால எடிட் பேட்டர்ன்ல எந்த ஒரு குறையுமே இல்லை. இதை தாண்டி ரம்யாங்கிற ஒரு ரோல்ல தீப்சிகா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒர்க் வந்து ஒரு சொன்ன ஸ்பாய்லர் ஆயிரும், ஒரு மாதிரியான ஒரு ரோலு. பட் அந்த ரோலுக்கு பக்காவான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் வெண்ணிலாவா நடிச்ச சேஷ்விதா ராஜு. இதுக்கு முன்னாடி நான் வந்து பரமசிவன் அண்ட் ஃபாத்திமால ஜெனிஃபருங்கிற கேரக்டர்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். அவங்க தான் நினைக்கிறேன்.
அவங்களும் ஒரு ஃபினாமினலான ஒர்க்கை இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மகாநதி சங்கரோட ஒரு சில இடங்கள்ல அவரோடய அந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கங்காட்டி அவர் போடுற கொஞ்சம் கொஞ்சம் கவுண்டர்ஸ் எல்லாம் என்னையே அறியாம சில சீன்ல எல்லாம் சிரிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் பத்தி பேசிட்டீங்க. இந்த படத்துல பெருசா நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஆண்டனி சாரோட கேரக்டர் துருவ் அப்படின்னு ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. பெருசா ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் எல்லாம் இல்ல. விஜய் ஆண்டனியே இல்லாம வேற ஒரு புது ஹீரோ கூட இந்த படத்துல நடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு நோன் ஃபேஸ் அந்த கேரக்டர்ல இருக்கணும். அப்பதான் வந்து ஆடியன்ஸ்க்கு இது வந்து டெலிவர் ஆகும் அப்படிங்கறக்காக மட்டுமே எழுதப்பட்ட மாதிரி ஒரு கேரக்டரா அந்த கேரக்டர் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு சமுத்திரகாணி சார் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் எதுக்கு வந்தாரு, அவருக்கு எதுக்கு இந்த இந்த மாதிரி எல்லாம் சீன் வந்துச்சு, அந்த சீன் இல்லாமே கதை மூவ் ஆகுமே அழகா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் தான் துருவுங்கிற கேரக்டர்ல விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து நடந்திருக்குன்னு நான் ஃபீல் பண்ண படத்துல. ஆக்டர்ஸோட கேரக்டர் ரைட்டிங்ல மட்டும்தான் வந்து சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. பிரிட்டிகா சகாலாம் வந்து இன்ஸ்பெக்டர் ஸ்ருதின்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க. ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையுமே யாருக்கும் நான் சொல்லுங்க. பட் ஆனா அந்த கேரக்டருக்கு தீனி தர மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி கேரக்டர் டெப்த் கேரக்டரா இருக்குன்னு வந்து பெருசா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதாதங்காட்டி அதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா தெரிஞ்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிற விஷயம் எதுனா வந்து படத்தோட ஸ்டோரி தாங்க. கண்டென்ட் ஸ்பீக்ஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் அடிச்சு நவுத்திட்டு மேல வந்து நிக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் ஃபிளாஸ் இந்த படத்துல இருக்கு. எனக்கு பெருசா வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பெருசா லேக் ஆகிற மாதிரியெல்லாம் இல்ல. நீட்டா ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா கடைசி வரைக்குமே பார்க்க வச்சாங்க. எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் முக்கியமான நெகட்டிவ் கேரக்டர் டைலாக்ஸ்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தமிழறிவுக்கு அகிலான்னு ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சி ரோல்ல அர்ச்சனா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட டைலாக்ஸ் ரொம்பவே ஒரு புவர் ரைட்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால நல்ல ஆக்டர் தான். சீரியல்ல எல்லாம் சூப்பரா நடிப்பாங்க. கலக்கப்போது யாரில் எல்லாம் காமெடி பயங்கரமா இருக்கும். பட் இதுல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த டைலாகா அப்படி இருக்கா, இல்ல அவங்க கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாங்களா நேச்சுரலா இல்லாம அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுல இருக்கு. அது வந்து ஒரு நெகட்டிவா வந்து இந்த படத்துல நான் பாக்குறேன். மத்தபடி தமிழ் சினிமாக்கு இந்த மாதிரி ஒரு படம் ஒரு புது அட்டெம்ப்ட். கண்டிப்பா நீங்க வந்து தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும். உங்களுக்கு ஒரு புது படம் பார்த்த ஃபீலும் வந்து படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தரும். இந்த படத்தை பத்தி டிஸ்கஷன் நிறையவே இருக்கும். படம் ஒரு மூவி த்ரில்லர் மூவி லவர்ஸா இருந்தா கண்டிப்பா ஃபேமிலியோட நீங்க போய் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய பிளட் சீன்ஸ் எல்லாம் இல்ல. எக்ஸப்ட் அந்த கொலகாரம் கொலை பண்ற அந்த ஒரு பாடியோட கலரை தவிர தாராளமா சின்ன குழந்தைகளோட ஃபேமிலியா நீங்க வந்து இந்த படத்தை தியேட்டர்ல போய் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். நான் லேட்டா பார்த்தது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். நீங்களும் என்னை விட ரொம்ப லேட்டா பாத்துறாதீங்க. தியேட்டர்ல இருக்கும்போது இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இந்த மார்கன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 75 மார்க்ஸ் தருவாங்க. மார்கன் ஜஸ்டிஃபைஸ் இட்ஸ் டைட்டில் அண்ட் இட்ஸ் ஸ்டோரி. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய். நான் வரேங்க.